நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு வாராந்திர மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பின் மற்றொரு தொடரை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் நபி தோழர்களுடைய தியாகங்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும், சென்ற வாரம் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று, அதில் இருக்கக்கூடிய சில முக்கிய சுவாரஸ்யமான சம்பவங்களை குறித்தெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில முத்தாய்ப்பான சுவாரஸ்யமான, அதே நேரத்தில் பெரும் தியாகம், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் செய்த தியாகம் என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை உங்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன். அப்துல்லா என்ற இந்த நபித்தோழர், இந்த நபித்தோழருடைய பேர் அப்துல்லா. ரசூல்லாவுடைய காலத்தில் ஏராளமான அப்துல்லா என்ற நபித்தோழர்கள் இருந்தாங்க. யாராவது சொல்லலாமா எந்தெந்த அப்துல்லா இருந்தாங்கன்னு? இல்லை, அது அபூபக்கருடைய உண்மையான பேர் அப்துல்லாங்கிறது ஒரு பக்கம். அப்துல்லாங்கிற பேர்லேயே கூப்பிடப்பட்ட நபித்தோழர்களே நிறைய பேர் உண்டு. அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லா இப்னு அப்துல்லா, இப்படி ஏறத்தாழ ஒரு 30 நபித்தோழர்களாவது நபிகளார் காலத்தில் அப்துல்லா என்ற பெயராலே அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. அதனால தான் சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தந்தை பேரோடு அழைக்கப்படுறதுக்கான அடிப்படை காரணம், இந்த இடத்துல நீங்கள் தந்தை பேர் விட்டுட்டீங்கன்னா எந்த அப்துல்லா கூப்பிடுறீங்கன்னு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நாள் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் நபிகளார் தர்மத்தை குறித்து பெண்களுக்கு சொல்கிறாங்க. ரசூலை வீட்டுக்கு போயிட்டாங்க, தொழுகை முடிஞ்சு பயான் முடிஞ்சு. ஜெய்னப் என்ற ஒரு பெண்மணி, நபிகளார் காலத்தில் ஜெய்னப் என்ற ஒரு பெண்மணி ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வராங்க தர்மம் செய்ய. அவங்கள்ட்ட இருக்கிற நகையை அங்கே பெருநாள் திடல்ல கொடுக்க முடியல, கொண்டு வரல, வீட்டுக்கு போய் கொண்டு வராங்க. அப்போ பிலால் ரதியல்லாஹு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க, வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஜெய்னப் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, எந்த ஜெய்னப்பு? ரசூல்லா மனைவியை 2 ஜெய்னப் உண்டு, ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ், ஜெய்னப் பின்த் ஹுசைமா என்ற பேரில் 2 நபி தோழியர். ரசூல்லா மகள் ஒரு ஜெய்னப். அப்போ வந்தது எந்த ஜெய்னப் அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல்லா கிட்ட பிலால் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அவருடைய மனைவி ஜெய்னப் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல்லா காலத்தில் நபி தோழியர்களாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, ஒரே பேரில் 10 பேர், 15 பேர், 20 பேருக்கும் அதிகமாக, அதில் குறிப்பாக அப்துல்லாங்கிற பேரில் அதிகமான நபி தோழர்கள் இருந்ததனால் தந்தை பேரோடு அழைக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அவர்கள், இவருடைய வாழ்க்கையில் ஜுபைர்னா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அப்துல்லாவுடைய வரலாற்றுக்குள்ளே போகிறது நல்லாயிருக்கும். நம்ம ஜுபைர் வரலாறை பார்க்கல, அவர் யாருங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஜுபைருடைய பாட்டனார் பேர் தான் ஹுவைலித். ஹுவைலித் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதீஜா பின்த் ஹுவைலித், ஹுவைலித்தின் மகள் தான் ஹதீஜா அப்படிங்கிறது. அந்த ஹுவைலித் என்பவருடைய பேரன் தான் ஜுபைர் என்பவர். சரிங்களா? அதாவது ஜுபைர் என்ற நபர், ஜுபைர் இப்னு அவ்வாம் என்பவர். ஜுபைருடைய தந்தை அவ்வாம், அவ்வாமுடைய தந்தை ஹுவைலித். அப்போ ஹதீஜாவுக்கு ஜுபைர் என்ன முறை வேணும்? தனது சகோதர மகன், மருமகன் என்ற முறை. ரசூல்லாவுக்கு மருமகன் என்ற முறையில் தான் ஜுபைர் என்ற நபி தோழர் இருக்கிறார். இது ஒரு செய்தி. அது போக அவ்வாம் என்பவர், அதாவது ஜுபைருடைய தந்தை அவ்வாம் இருக்கிறார், அவர் திருமணம் முடித்தது யாருன்னா அப்துல் முத்தலிபினுடைய மகள் சஃபியாவை. ரசூல்லா காலத்தில் 2 சஃபியா இருந்தாங்க. ரசூல்லா மனைவி ஒரு சஃபியா, ரசூல்லா மாமி ஒரு சஃபியா. ரசூல்லா மாமியை கல்யாணம் முடித்தவர் தான் ஜுபைருடைய தந்தை அவ்வாம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் யாரு தான்? மாம மகன். ஒரு பக்கத்தில் மாம முறை வரும், இன்னொரு இடத்துல மாமியினுடைய மகன் என்ற அடிப்படையில் 2 வகையான குடும்ப ஒற்றுமைகள், உறவுகள் இருக்குது. இது ஒன்று.
மூன்றாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சுபைருடைய இந்த சுபைரும் ரசூல்லாவும் சகல. என்ன சகல? ரசூல்லா திருமணம் முடித்தது ஆயிஷாவை, சுபைர் திருமணம் முடிச்சது அஸ்மாவை, அக்கா தங்கச்சியை தான் இவங்க திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சகல. அப்ப பல்வேறு உறவுகள் வந்து என்னன்னா ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்குது. இது மாதிரி வேற எந்த நபி தோழரும் கிடையாது. எந்த நபி தோழரை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இது மாதிரி உறவுகள் உள்ள நபி தோழர் அபூபக்கரை பார்க்க முடியாது, உமரை பார்க்க முடியாது. அபூபக்கருக்கும் ரசூலுல்லாஹ்க்கும் உண்டானது குல ஒற்றுமை முன்னாடி, அது போக மாமா மருமகன். உமருக்கு மத்தியில மாமா மருமகன் என்ற உறவு, அலிக்கு மத்தியில மாமா மருமகன், உஸ்மானுக்கு மத்தியில மாமா மருமகன். இப்ப இது மாதிரி உறவுகள் ஒரு சில நபி தோழர்களுக்கு இருந்தாலும், ஒரே ஒரு நபி தோழர் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க, இவருக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் பல வகையில உறவுகள். ஒரு முறை தன்னுடைய பாட்டனாரும் ஹதீஜாவின் தந்தையும் ஒன்று, இன்னொரு முறை தன்னுடைய தாயும் ரசூல்லாவுடைய மாமியும் ஒன்று சுபைருக்கு. அதே போன்று ரசூல்லாவும் நபி சுபைரும் வந்து சகலை என்ற ஒரு முறையிலும் உள்ளவர்கள். அப்ப இது மாதிரி பல்வேறு வகையில் நபிகளாருடைய குடும்பத்தவரோடு ஒற்றுமையில் உறவு பாராட்டக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தவர் தான் சுபைர். இவருடைய மகன் தான் அப்துல்லா. இவர் வந்து மக்காவில் வாழ்ந்த முஹாஜிர்கள் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சொர்க்கவாசிகள் சொன்னாங்க, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொன்னார்கள். அந்த 10ல் ஒருவர் சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிங்கிறது வரலாற்று மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியக்கூடிய சம்பவங்கள். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த அப்துல்லா இப்னு சுபைர்னா யாரு, இவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, இவருடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நடந்த காலங்கள், அதனுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்களை பற்றி தெரியாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 4 ஆட்சியாளர் தான், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அலிக்கு அப்புறம் இஸ்லாமிய ஆட்சியே இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய ஆட்சி 2ஆக பிளவுபட்டது அலிக்கு அப்புறம் தான். உமையாக்கள் ஆட்சி என்று ஒன்று பிரிந்தது, இன்னொன்று ஹசன் ஹுசைன் அவங்களுடைய ஆட்சி என்று ஒன்று பிரிந்தது. அலிக்கு பிறகு முஆவியாவுடைய ஆட்சி, முஆவியாவுடைய மகன் யசீதுடைய ஆட்சி, யசீதுடைய மகன் முஆவியா, முஆவியாவுடைய பேரனும் முஆவியா தான், இவருடைய ஆட்சி. பிறகு வந்து மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் வருகிறார். அதே மாதிரி அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் வருகிறார். தொடர்ச்சியா உமையாக்களுடைய ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி பொறுப்புல வராங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சிக்கு பிறகு யார் வருகிறார் என்று கேட்டால், அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவங்க ஒரு ஆட்சியாளர். இஸ்லாமிய வரலாற்றில் ஆட்சியாளர்கள் முக்கியமான ஒருவர் யார்? அப்துல்லா இப்னு சுபைர். இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு, பிறகு ஆட்சியை விட்டு எப்படி வெளியே போனார், இவர் எப்படி வஃபாத் ஆனார் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில சுவடுகள் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டோம். தலைப்பு எடுக்கிறதுக்கான காரணம் இவருடைய தியாகம் மட்டும் கிடையாது. வரலாறுகளில் அப்துல்லா இப்னு சுபைருடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியமாக இருந்தது, இவருடைய தியாகம் இல்லை என்றால், இவருடைய அர்ப்பணிப்பு இல்லை என்றால், இந்த வரலாறுகளில் ஒரு சில இடங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு மிக முக்கிய அர்ப்பணிப்புகளை கொண்டவர் தான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை உங்களுக்கு முதலாவதாக நினைவுபடுத்திக் கொண்டு இந்த வரலாற்று செய்திக்குள்ள போவோம். முதலாவதாக அப்துல்லா இப்னு சுபைர் அதாவது இவர் வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன். தாயார் அஸ்மா, தந்தை வந்து சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வந்து மக்காவில் இருக்கும்போது திருமண பந்தத்தில், இந்த கணவன் மனைவி திருமண பந்தத்தில் இருக்கிறாங்க. பிறகு கருத்தரிக்கிற அந்த நேரம் வந்து என்னன்னா, ரசூலா ஹிஜ்ரத்துக்கு போற நேரம். அபிசியாக ஒரு கூட்டத்தை அனுப்பியாச்சு, மதீனாவுக்கு ஒரு குரூப் அனுப்பியாச்சு. ரசூல்லா இன்னும் மதீனாவுக்கு போகல. மதீனாவுக்கு போகிற முன்னாடி ரசூல்லா தன்னுடைய தோழர்களை ஒரு குரூப் அனுப்பி வச்சுட்டு தான் போக ஆயத்தம் ஆகுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க. இந்த நேரத்தில் கருவுற்ற பெண் தான் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த செய்தியெல்லாம் போன வாரமே பார்த்தோம். அஸ்மாவை அபூஜஹல் என்ன செய்தான், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு என்னெல்லாம் முக்கியத்துவமாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி. அதன் தொடர்ச்சியில் என்னாவது, ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் கூபாக்கு போயிட்டாங்க. அங்க ஹிஜ்ரத் பயணத்தை முடிக்கிறாங்க. ஒரு 15 நாட்கள் அங்க தங்கி இருக்கிறாங்க. பிறகு மதீனாக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைகிறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகுதான் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா மக்கால இருந்து அடுத்த கட்ட ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்குகிறார்கள். தொடங்கி போகிற நேரத்தில் அவருடைய நிலை எப்படின்னா, நிறை மாத கர்ப்பிணி. சுபைர் அனுப்பியாச்சு, கணவர் முன்னாடி அனுப்பியாச்சு, மனைவி பின்னாடி வராங்க, வாப்பா போயாச்சு, கணவர் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. இவங்க ஒரு சில பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்ட ஹிஜ்ரத் பயணத்தில் இருக்கிறாங்க. பயணித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கடுமையான வெயில், அந்த பாலைவன மணல்ல நடந்து 13 நாட்கள் பயண தொலை தூரம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு அன்றைய காலத்தில். அப்ப நடந்த தனது பயணத்தை வந்து முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. இந்த மதீனாக்குள்ள நடந்த சூழ்நிலை நீங்க தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் போனதும் இப்போ இஸ்லாம் அப்பவே போயிடுச்சு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் வந்து மதீனாக்குள்ள கூடி அமர்ந்துருச்சு. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்க மூலமா இஸ்லாம் உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யூதர்களை பற்றி அடிப்படையாக தெரிஞ்சுக்கங்க. மதீனாங்கிறது வந்து ஒரு நட்பு பாராட்டக்கூடிய நகரம். அவுஸ் கசரச் என்ற 2 சகோதரர்கள்.
இந்த ரெண்டு சகோதரர் ஒரு தந்தைக்கு பிறந்த ரெண்டு சகோதரர்கள், இவங்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்தி இந்த ரெண்டு ஒரு குரூப்பாவே ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவுஸ்ங்கிறது யாரு? அது ஒரு சகோதரர். கஸ்ரஜ்ங்கிறவர் யாருன்னா ஒரு சகோதரர். ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த ரெண்டு சகோதரர்கள். இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு பின்னாடி அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க தான் மதீனால இருக்கிறாங்க. அன்சாரிகள்ங்கிற யாருன்னா இந்த அவுஸ் கஸ்ரஜ்ல உள்ளவங்க. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில பிளவு ஏற்படுத்தின யூதர்கள், அந்த மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களும் நிம்மதியாக இருக்க கூடாது, இவன் சந்தோஷமா இருக்கவே கூடாதுங்கிறதுக்காண்டி பிளவு ஏற்படுத்தி கொண்டு அதுல குளிர் காய்ந்தவர்கள் இந்த யூதர்கள். ரசூலுல்லாஹ் உள்ள வரதுக்கு முன்னாடி முதல்ல செஞ்ச காரியம் என்னன்னா, இஸ்லாத்தை பரப்பல. அவுஸ் கஸ்ரஜுக்கு முதல்ல சமாதானத்தை ஏற்படுத்தினாங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, ஒரே ஊர்ல இருந்துட்டு என்ன சண்டை போடுறீங்க, தேவையில்லாம ஒரு சகோதரர்கள் ஒரு தாய் பிள்ளையா இருந்து இப்படி சண்டை போடலாமா என்று ரசூலுல்லாஹ் முதல் கட்டமாக இந்த அவுஸ் கஸ்ரஜுக்கு வந்து நட்பு பாராட்டை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது யூதனுக்கு பெரிய மண்டடி ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை, வந்துட்டா இனி என்ன பிரச்சனைன்னு தெரியாம இருக்குமே அப்படிங்கிறதுக்காக யூதர்கள் செஞ்ச அடுத்த கட்ட சூழ்ச்சி என்னன்னா, சூனியம் வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கும் ஏனைய தோழர்களுக்கு தோழியர்களுக்கு அவங்க ஒரு சூனியம் வைக்கிறாங்க. என்ன சூனியம் அப்படின்னா, இந்த முகமதோடு வரக்கூடிய எவருக்கும் குழந்தை பிறக்கக்கூடாது. இதுதான் சூனியத்தினுடைய கோரிக்கை. சூனியத்தில் எந்த ஆற்றலும் கிடையாது, அது அவங்களுடைய மனமைத்தன ஆற்றல் உண்டுங்கிறது. இந்த சூனியத்தை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது யூதர்கள், மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் நபிகளாருக்கும் நபி தோழர்கள் தோழியர்களுக்கு எதிராக சூனியம் வைக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் உள்ள போறாங்க ஊருக்குள்ள. அங்க இருக்கிற அன்சாரிகளுக்கு பெரிய மனக்கவலை. என்ன கவலைன்னா, யூதர்கள் சூனியம் வச்சுட்டாங்க, சூனியத்தில் ஒன்றும் நடக்க போறது இல்லை, இங்க சில மாதங்களா யாருக்கும் குழந்தை பிறக்கல, யாருக்கும் குழந்தை உண்டாகல, இதுல ஒரு வகையான மனக்கவலையில இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் பயணத்தை முடிக்கிறாங்க. கூபால இருக்கும் பொழுதே அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா குழந்தை பெற்றெடுத்து விடுகிறார்கள். அங்க இருந்த எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்னைக்கு பெருநாள் மாதிரி ரொம்ப சந்தோஷம். ஏன்? யூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இனிமேல் முகமதுக்கும் முகமதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறக்காதுங்கிற அவன் வாதம். அவன் சூனியம் வச்சிருக்கிறான். அந்த சூனியத்தை மீறி குழந்தை பிறக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அதை முறியடிச்சான். அப்துல்லாவே அல்லாஹ் தந்து விட்டான். அந்த குழந்தையை தந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு நினைச்சோம், கடைசியில் அது தன்னுடைய பேரப்பிள்ளையாக இருக்குங்கிறது அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியல. அந்த சந்தோஷத்தில் தனது பேரப்பிள்ளையை தூக்கி கட்டி அணைத்து கொண்டு வேகமாக கூபால இருந்து மதீனாக்கு வரார். அபூபக்கர் ரலியல்லாஹு வேகமாக ஓட்டம் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் கொண்டு வந்து வைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பேரிச்ச மரத்துல ஒரு சிறிய பகுதியை வாயில போட்டு மெல்றாங்க. பிறகு அந்த குழந்தையினுடைய நாவில வந்து ரசூலுல்லாஹ் உமிழ்றாங்க. இது வேற யாரும் செய்யக்கூடாது, அது ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கணும். இது பேர் தஹ்னீக் என்று சொல்லுவாங்க. தஹ்னீக் என்ற பேர்ல பேரிச்ச மரத்தை நாக்கில் வைக்கிறது தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் உமிழ் நீர் வந்து என்னன்னா அந்த குழந்தைக்கு போன மாதிரி நாம ஒரு அஜரத்து மௌலவியை கூட்டு வந்து அல்லது வேறு யாரோ வந்து அந்த குழந்தையினுடைய நாவில் வந்து உமிழ் நீர் போற மாதிரி செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் நம்ம சொல்றோம்? ரசூலுல்லாஹ் காலத்தில் இது மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. ஒரு முறை ஹைபருடைய யுத்தம் நடக்குது. ரசூலுல்லாஹ் இரவு பொழுதுல சொல்றாங்க, நாளைய தினத்தில் ஹைபரை நம்ம வெற்றி கொள்வோம், உங்களில் ஒருவருக்கு நான் கையில இந்த இஸ்லாமிய சேனையின் கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார்கள் என்று அப்படி சொல்றாங்க. இரவு நேரத்தில் எல்லா நபித்தோழருக்கும் ஒரு ஆசை, நம்ம கையில அல்லாஹ்வுடைய தூதர் கொடியை கொடுத்துட மாட்டாங்களா? ஏன்? ஆட்சி பொறுப்புக்கு இல்லை, அல்லாஹ் நேசிக்கிற நபர் அவர், அல்லாஹ்வுடைய ரசூல் நேசிக்கிற நபர் அவர், அப்ப நாம் அந்த இடத்துல இருக்கலாமே என்று உமர் ரலியல்லாஹு அவங்க முதற்கொண்டு ஆசைப்படுகிறார்கள். மறுநாள் காலை வருது, எல்லா நபித்தோழர் வந்துட்டாங்க, ஆஜராயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க மட்டும் வரல, அவங்க கூடாரத்தில் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அலி எங்க காணோம்? அவங்களுக்கு கண்ணுல ஒரு நோய், அதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க அலியை கூட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகளார் தனது எச்சிலை தொட்டு அலி ரலியல்லாஹு அவங்க கண்ணில் தடவுறாங்க. நோயே இல்லாததை போன்று, முன்பு எப்படி கண் இருந்ததோ அது போன்று மாறிவிட்டது என்று ஹதீஸ்களை பார்க்க முடியுது. அப்ப இது யாருக்கு மட்டும் உண்டான சட்டம்? எச்சில் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லாமே நபிக்கு மட்டும்தான் பொருந்தும், நமக்கு பொருந்தாது. எவ்வளவு பெரிய மௌலவியா இருந்தாலும் சரி நமக்கு பொருந்தாது. அப்ப அப்துல்லா என்ற அந்த குழந்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹ்னீக் என்ற ஒரு காரியத்தை, பேரிச்ச மரத்தை மென்று அந்த உமிழ் நீரை அந்த குழந்தையினுடைய வாயில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விடுறாங்க. அப்ப இந்த செய்தியை அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்றைய நேரத்தில் மதீனாவில் சென்ற பிறகு முதலாவதாக குழந்தை பெற்றெடுத்த பெண் நான் தான். முதலாவதாக பிறந்தது எனது மகன் அப்துல்லா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மடியில் குழந்தையாக தவிழ்ந்த முதல் ஆள் என் மகன் அப்துல்லா. அல்லாஹ்வின் தூதருடைய எச்சில் தான் என் குழந்தைக்கு முதல் உணவாகவும் ஆனது. அப்துல்லாவுக்கு எனது தாய்ப்பாலை விட நபிகளாருடைய எச்சில் தான் முதல் வயிற்று உணவாக மாறியது என்ற செய்தியை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பிற்காலத்தில் நினைவு கூர்றாங்க. என் மகனுக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான் தெரியுமா? பிறகு எல்லா குடும்பத்திலும் ஒரு குழந்தை பிறந்த குடும்பத்துக்கு சந்தோஷம்.
இந்த அப்துல்லா பிறந்ததுக்கு சமூகமே சந்தோஷப்பட்டுச்சு. அப்துல்லா பிறந்துட்டாரு, அஸ்மாவுக்கு புள்ள பிறந்துட்டாரு என்று ஒரு சமூகமே கொண்டாடப்படுகிற இடத்தில் இருந்தவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லான் அவர்கள் என்பதை வரலாற்றை பார்க்க முடியுது. இது ஒரு செய்தி. பிறகு இவருடைய காலம், இவருடைய தந்தை சுபைருங்கிற ரொம்ப கொள்கையில ஈமானியை பிடிப்பதனால வாழ்கின்ற தருணத்திலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் என்பதை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த அப்துல்லா ரதியல்லான் அவங்க 7 வயசு அடைகிறாங்க, ஹிஜ்ரி 7. அந்த நேரத்தில் இவருக்கு கரெக்டாக ஹிஜ்ரில தானே பிள்ளையும் பிறந்துச்சு. ஹிஜ்ரி 7, இவருடைய 7ஆம் வயது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த அந்த காலகட்டம். 7 வயதை அடைந்தவுடன் தன் மகனை ஜுபைர் ரதியல்லான் அவங்க அழைச்சிட்டு போறாங்க, அப்துல்லாவை கூட்டு போறாங்க. கூட்டு போய் ரசூலாட்ட விடுறாங்க, அல்லாவின் தூதரே, என் மகன் 7 வயசு அடைஞ்சிட்டார், அவர் ஆல்ரெடி இப்ப இஸ்லாத்தில் தான் இருக்கிறார், ஆனால் அது போதாது, இவ என்ன செய்யணும், நீங்கள் என் மகனிடத்திலிருந்து பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மீண்டும் இஸ்லாமிய பிரமாணத்தை செய்யணும், என் மகன் செய்த அவன் உண்மை முஸ்லீமாக அவன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி வழிமுறை எந்த நபித்தோழரும் கிடையாது. எந்த நபித்தோழரும் தன் மகனை கூட்டு போய் பையத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம இஸ்லாமியன், நமக்கு பிறந்த பையனும் இஸ்லாமியன் தான், இதுக்கு தனியாக பையத்தெல்லாம் கிடையாது. ஆனால் சுபைர் ரதியல்லான் அவங்களுக்கு ஒரு ஆசை, ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து என் மகன் பையத்து செய்யணுங்கிற ஒரு ஆசையோடு தன் மகனை 7 வயதில் அழைத்து கொண்டு போய் சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒப்படைத்து பையத்து செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு புன்முறுவல் செய்தார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. அப்ப அதே நேரத்தில் வந்து என்னன்னா, வீரமிக்க ஒரு இளைஞராக திகழ்ந்தவர் இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா ஒரு தருணம், இவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இவர் சிறுபிள்ளையாக இருந்து விளையாடி கொண்டிருக்கிறார் தன்னுடைய சக தோழர்களோடு. வீதியில் நின்று விளையாடும் போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. உமரை பார்த்தவொன்னே அங்க இருக்கிற எந்த சமூகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, உமரை பார்த்தவொன்னு ஒரு திடுக்கம். என்ன காரணம்னா, அவருடைய பேச்சு, அவருடைய தோரணைகள் எல்லாமே இந்த மார்க்கத்தில் அந்த கட் அண்ட் ரைட்ட நூல் பிடித்த மாதிரி இருக்கும். அதனால அவர்கிட்ட பேசுறதே சில பேர் விரும்ப மாட்டாங்க, உமர்கிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெறுண்டு ஓடுறது தான் பழக்கம் பலர்ட்டும். அப்படி உமர் ரதியல்லாஹு அவங்கள சாலையில் பார்த்த உடனே சிறுபிள்ளைகள் எல்லாம் ஓடிட்டாங்க, விறுவிறுன்னு ஓடியாச்சு. அப்துல்லா பின் சுபைர் மட்டும் சாலையில் நிற்கிறார். அப்போ நேர உமர் ரதியல்லாஹு அவங்க அப்துல்லா பின் சுபைரை பார்க்கறாங்க, நீ ஓடலையா அப்படிங்கிறாங்க. யாரை பார்த்து? அப்துல்லா பின் சுபைரை பார்த்து உமர் ரதியல்லாஹு அவங்க கேட்கறாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க, நீ ஓடலையா, நான் என்ன தப்பு பண்ண ஓடுறதுக்கு அப்படிங்கிறார். இவர் 7 வயசு பையன், 7 வயசு பையன் உமர் ரதியல்லாஹு அவங்கள பார்த்து கேட்கறாங்க, நான் என்ன தப்பு பண்ண ஓடணுங்கிறது. அதே நேரத்தில் சாலை என்ன ரொம்ப சின்னதா, நான் நகண்டு போறதுக்கு, நீங்க வேற வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சிறு பிள்ளையா தான் இருக்கிறாங்க. அந்த பேச்சாக இருந்தா, அதாவது சுபைர் அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட மற்ற நபித்தோழர்களை விட இவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதுன்னு ஒரு 3 காரியம். முதல் காரியம், வழிபாட்டில் எல்லா நபித்தோழரையும் மிகைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வழிபாட்டு சிந்தனை கொண்டவர் அப்துல்லா பின் சுபைர். அதெல்லாம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இரண்டாவது என்னன்னா, வீரத்தில் மற்ற நபித்தோழர்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு வீரமாக சண்டையிடக்கூடியவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள். மூன்றாவது, பேச்சாற்றல். இவரை மாதிரி பேச முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு தலை சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு. இவங்க எந்திரிச்சு பயான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மக்கள் அத்தனை பேர் சரண்டர் தான், அந்த இடத்தை விட்டு நகர முடியாதுங்கிற அளவிற்கு வீரதீரமாக பல மார்க்க செய்திகளை சொல்லி மக்களை வந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு குணநலம் கொண்டவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் என்பதை வரலாறுகள்ல பார்க்க முடியுது. அந்த அளவிற்கு ஒரு சிறுபிள்ளையிலிருந்தே வாழ்வித்தைகள்ல ஒரு கடினமான ஒரு நபராக, இளைஞராக உருவாகியவர் அப்துல்லா இப்னு சுபைர். இவருடைய முதல் கட்ட போர்க்களம் எங்க இருந்து ஆரம்பிக்குன்னா, ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தத்தில் இவருடைய வயசு 9 வயசு தான். போர்க்களத்தில் கலந்துக்கல, ஆனால் மனைவிமார்களும் கூட்டு போறாங்க நபித்தோழர்கள். அப்படி கூட்டு போகும்போது அஸ்மாவையும் கூட்டு போறாங்க, பிள்ளையும் கூட்டு வந்துட்டாங்க. அப்படி வரும்பொழுது பெண்களையும் குழந்தைகளையும் ஹைபர் யுத்தத்தில் ஒரு இடத்துல கொஞ்சம் ஓரமாக தள்ளி உட்கார வைக்கிறாங்க. வேறொரு இடத்துல போர் நடக்குது. அப்போ சுபைர், இவருடைய தந்தை சுபைர் அங்கேயும் ஓடிட்டு வராரு. அந்த இடத்துக்கு ஹைபருக்கு போறாரு, பிறகு இஸ்லாமிய படைக்கு வராரு, மறுபடியும் ஹைபருக்கு போறாரு, படைக்கு வராரு. அப்ப மகன் கூப்பிடுறாரு தந்தையை, வாப்பாங்க வாங்க, அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கல, என்ன காரணம், எல்லா இஸ்லாமியர்களும் இங்க இருக்கிறாங்க, நீங்க மட்டும் அங்க போயிட்டு வரீங்க, மறுபடியும் இங்க வரீங்க, அங்க போறீங்க, இங்க வரீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ சுபைர் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நீ பார்த்துட்டியா நான் செஞ்சதை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கூட்டத்தை வேவு பார்க்க அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு சிறுபிள்ளையாக இருக்கும்போது கூட தன் தந்தையினுடைய செயல்பாடுகள், போர் வியூகங்கள், இதிலேயே வாழ்ந்து வளர்ந்த ஒரு பிள்ளை தான் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள். இவர் முதலாவதாக கலந்து கொண்ட யுத்தம் அபூபக்கர் ரதியல்லாஹு அவங்களுடைய ஆட்சியில் நடந்த எருமுக் என்று, அது வந்து என்னன்னா பாரசீகத்தின் அடிப்படையில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த இடத்தில் வைத்து நடைபெற்ற முதல் யுத்தம் தான் எருமுக் என்ற யுத்தம். அந்த யுத்தத்தில் முதலாவதாக கலந்து கொண்டவர் 13 வயதில். முதல் யுத்தம் எப்போ? 13 வயதில் வாள்களை தூக்கி கொண்டு அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு போரிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அனுமதிக்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு, நீங்க 13 வயசு ஆகுது, உங்களுக்கு உள்ளலாம் அனுமதிக்க மாட்டோம்,
போர் படையில இருந்துக்கங்க, உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டளையிட்ட செய்தியை பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் இவங்க வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யத்தை சொல்றாங்க. என் தந்தை சுபைர் இருக்கிறாரு, அவருடைய உடம்புக்கு பின்னாடி முதுகுல சில குழிகள் இருக்குமா. இது இத்தனை ஆண்டு காலம் அவர் போரில் ஈடுபட்டு வெட்டு காயங்கள் குத்து காயங்கள்லாம் பட்டு உடலில் சில குழிகள் இருக்கும். அந்த குழியில நாங்க கல்லு போட்டு விளையாடுவோம் அப்படிங்குவாங்க. முதுகுல சின்ன சின்ன குழி காயம் பட்டு அந்த இடத்துல எலும்பெல்லாம் முறிஞ்சி சதையெல்லாம் கிழிஞ்சி அது காய்ந்து அந்த புண்ணு ஆறிய நிலையில குழியாக இருக்கும். நாங்கள் சிறு கற்களை போட்டு விளையாடுகின்ற அளவில் என் தந்தை சுபைர் ரலியல்லாஹு அவருடைய உடல் இருக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்றாங்க. ஒருவர் அப்துல்லா இப்னு சுபைர், இன்னொன்று வந்து உர்வத் இப்னு சுபைர். உர்வத் இப்னு சுபைர் சஹாபி கிடையாது, இவங்க அவங்க பிள்ளைங்க தான். சுபைருக்கு பிறந்தவர் தான், அஸ்மாவுக்கு பிறந்தவர் தான், நபியோடைய மௌத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க. அதனால இவங்க சஹாபி லிஸ்ட்ல வர மாட்டாங்க. தாபி, தலை சிறந்த தாபியில் 7 பேர்களில் உர்வத் இப்னு சுபைர் ரஹிமகுல்லா அவர்கள் முக்கியமான ஒருவர். அப்ப இந்த பிள்ளைகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய தந்தையின் முதுகில் இருக்கிற குழிகளில் நாங்கள் கற்களை போட்டு விளையாடுகிற அளவிற்கு அது பள்ளமா இருக்கும். அந்த அளவிற்கு சிறு பிள்ளையில் இருந்தே மார்க்கப்பற்றும் வீரத்திற்குண்டான செய்திகளை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களை வளர்த்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்க முடியுது. இன்னும் போக அப்துல்லா இப்னு சுபைருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் தனது வாளை வந்து ரொம்ப அழகுபடுத்தி பார்க்கறது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு வந்து ஸ்மார்ட் போனை அழகுபடுத்தி பார்க்கறது உண்டு. அது புதுசா கவர் போடணும், ஒரு செருப்பு நல்லா போடணும், வாட்ச் நல்லா போடணும், வேற ஏதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அழகுபடுத்தணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு உண்டு. அப்துல்லா இப்னு சுபைருக்கு ரொம்ப பிரியத்துக்குரிய காரியம் வந்து என்னன்னா, அந்த வாளை அழகுபடுத்துறது. வெள்ளியில கைப்பிடி செய்வாரு, அது கொஞ்சம் டிசைன் ஆக்குவாரு. ஏன்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய பணிகள் வேலைகள் எல்லாம் வீரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பண்பாடுகளோடு இருப்பதனால் அவருக்கு மிக பிரியத்திற்குரிய காரியமாக இதை பார்க்க முடிகிறது. அப்படிங்கிறத வரலாறுகள் நெடுகிலும் இதை இவ்வளவு தூரம் பார்க்க முடியுது. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் தான் இவருடைய உண்மையான வாழ்க்கை வரலாறே நம்ம பார்க்க முடியுது. என்ன மாதிரி வாழ்க்கை அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர், பிறகு உமருடைய ஆட்சி, பிறகு உஸ்மானுடைய ஆட்சி வருது. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சியில் அந்த நேரத்தில் உஸ்மானை முற்றுகையிட்டு தான் கொன்றார்கள். நம்ம வரலாறு படிச்சோம்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஷஹீது. ரசூலுல்லாஹ் வாழுகிற தருணத்திலே சொன்னாங்க, உஸ்மானை நீங்கள் கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு. அதே மாதிரி உஸ்மான் கொல்லப்பட்டாங்க. அந்த நேரத்தில் உஸ்மானுக்கு பாதுகாப்பாக இருந்த பல நபித்தோழர்களை உஸ்மான் விரட்டி விடுறாங்க. நீங்க என் கூட இருக்காதீங்க, என்ன கொள்றதோடு சேர்த்து உங்களை கொன்றுவாங்க, நீங்க போயிருங்கன்ட்டாங்க. அந்த நேரத்தில் கூட நகராமல் உஸ்மானுக்கு பாதுகாப்பாக இறுதி வரை இருந்தவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை வரலாறுகள்ல பார்க்க முடிகிறது. பிறகு அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சி நடக்குது. அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சியில தான் முஆவியா கூட சண்டை, பிறகு ஆயிஷா கூட சண்டை, பிறகு எல்லா யுத்தம் முடிஞ்சு ஓரளவுக்கு சுமூகமாக வந்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஹிஜ்ரி 40 இருந்து ஹிஜ்ரி 60 வரைக்கும் 20 வருஷம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முழு ஹிலாஃபத். அது கொஞ்சம் கடுமையான ஹிலாஃபத் தான். இதுவரைக்கும் நடந்த ஹிலாஃபத்திலேயே ஒரு கடுமையான ஹிலாஃபத்தாக எது நடந்தது என்றால், முஆவியா அவர் சிறந்தவர், நல்லவர், சஹாபி, ஆனா ஒரு கடுமையான ஹிலாஃபத் நடந்துச்சு. மக்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த ஆட்சி நடந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டாங்க. எப்போ? ஹிஜ்ரி 60 மௌத் ஆனதுக்கு அப்புறம் முஆவியா என்ன பண்றாரு, எனக்கு அப்புறம் என் மகன் யசீத் ஆட்சியில் இருப்பாருன்னு சொல்லிட்டு மௌத் ஆயிட்டார். இப்ப யசீத் ஆட்சிக்கு வந்தாச்சு. இங்க இருந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. இது யாருக்கு பிடிக்கல? சஹாபாக்கள் அன்னைக்கு இருந்த பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்கல. இது என்ன வழிமுறை? ரசூலுல்லாஹ் யாரையாவது ஆட்சியாளர்னு வச்சுட்டு போனாங்களா? வைக்கல. அபூபக்கர் தான் குடும்பத்தில் வச்சாங்களா? வேற ஒரு குடும்பத்தில் உமரை வச்சுட்டு போனாங்க. உமர் என்ன செய்தார்? நான் ஆட்சியாளர், என் பிறகு என் மகன் அப்துல்லா இப்னு உமர் வரக்கூடாது, நீங்க சொர்க்கவாசிகள் 4 பேர் சேர்ந்து முடிவெடுங்கன்னாங்க. இதன வழிமுறை, இதன சொன்னா, இதன மார்க்கம் காட்டுது. தனக்கு பிறகு தன் பிள்ளைன்னு இது வாரிசு அடிப்படையா? ஆட்சிங்கிற நம்ம வாப்பா விட்டு சொத்தா, எனக்கு அப்புறம் என் பிள்ளை, என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேர பிள்ளை, இப்படி ஆட்சி எடுக்க முடியுமா என்று சொல்லி பல நபித்தோழர்கள் பையத்து செய்யல. யஸீத் இப்னு முஆவியாக்கு நாங்க செய்ய மாட்டோம், உங்களுக்கு நீங்க சரியான முறையில் வரல, மக்கள் மஷூராலே வந்தீங்க, மக்கள்கிட்ட கேட்டுங்க, நீங்க ஆட்சியாளரை வரட்டுன்னு சொல்லுங்க, நீங்க வாங்க. மக்கள் நீங்க கேட்டு வரலையே, மக்கள் உங்கள்கிட்ட சொல்லலையே ஆட்சியாளர் என்று, அப்ப நீங்களே இப்படி ஆட்சியாளர் வர முடியும் என்று சொல்லி பல நபித்தோழர்கள் யஸீத் இப்னு முஆவியாவுக்கு பையத்து செய்யாமல் இருந்தார்கள். ஒரு சிலர் தான் யஸீத் இப்னு முஆவியாவுக்கு எதிராக போர் கொடியை தூக்கினாங்க. அதுல ஒருவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியில் இன்னும் நடக்குது பாருங்க. இந்த யஸீத் என்பவர், இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். வரலாறுலாம் தெரியணுமான்னு. இவருடைய செய்திக்கு வரலாறு ரொம்ப அடிப்படை. ஏனென்றால் நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் ஆட்சியாளர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவர் ஆட்சியாளர், மக்காவை ஆண்ட ஒரு மிக முக்கிய ஆளுநர்கள் ஒருவருங்கிறனால இந்த வரலாற்று செய்தி அவசியம். யஸீத் வந்து ஒரு 3 வருடம் அல்லது 3.5 வருடம் தான் ஆட்சி செய்கிறார். அவர் மௌத்தாயிட்டார். அவருக்கு பிறகு யார் வரா? அவர் பையன் முஆவியா வரார். முஆவியா ஆட்சியாளர், அபு சுஃபியான் மகன், சஹாபி. அவருக்கு பிறகு அவருடைய மகன் யஸீத் இப்னு முஆவியா வராரு.
அவருக்கு பிறகு யசீதுடைய மகன் வராரு. அது யாரு? அவர் முஆவியா. பாட்டனார் பேரு முஆவியா, பேரன் பேரு முஆவியா. இந்த முஆவியா வராரு, வெறும் 40 நாள் தான் ஆட்சியில் இருக்கிறார். ரொம்ப நாள்லாம் கிடையாது, வெறும் 40 நாள். அவர் பார்க்கிறாரு சூழ்நிலை சரியா இல்லை, நம்ம ஏதோ தப்பா ஆட்சியை கொண்டு போற மாதிரி தெரியுது. எங்க வாப்பா ஆட்சியாளர், அவங்க வாப்பா ஆட்சியாளர் சரியில்லையே, மக்கள்கிட்ட விட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி முஆவியா இப்னு யஸீத் இப்னு முஆவியா என்ற இந்த தாபி என்ன பண்றாருன்னா, இனி என்கிட்ட ஆட்சி வேண்டாம். 40 நாள் அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்ட ஒரு 20 வயது இளைஞர். 20 வயதுல ஒருத்தன்ட்ட வந்து ஆட்சி கிடைக்குது, யாரும் தூக்கி போட மாட்டாங்க. இந்த தாபி பண்றாரு, எனக்கு ஆட்சி வேண்டாம், பொறுப்புகள் வேண்டாம், நான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல என்னால் முடியாது, அதனால் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி 40 நாள் தான் ஆட்சியில் இருந்தார். 20 வயதுல ஆட்சி வேண்டாம் தூக்கி எறிந்து விட்டு வீட்டுக்கு செல்றாரு. வீட்டுக்கு போனவர் வஃபாத் ஆயிட்டார். இவருடைய மௌத்துல பல சந்தேகங்கள் இருக்குது. இது இயற்கை மரணமா அல்லது உமையாக்கள் யாரு? ஏன்னா இவங்களும் உமையாக்கள். யாரு? முஆவியா, அவங்க வம்சாவளிலாம் உமையாக்கள். உமையாக்களுடைய சதிதான் கொண்டு விட்டார்களாங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் வரலாற்றுல சந்தேகத்துக்குரியதா இருக்குது. ஆனா ஒரு நல்ல மனிதர் முஆவியா இப்னு யஸீத் இப்னு முஆவியா என்பவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். தனக்கு பயம் என்ற காரணத்தினால், நான் தவறு செய்து விடுவேன் என்ற காரணத்தினால் ஆட்சியை, பெரிய கிலாபத்துங்க, சாதாரண கிலாபத்து கிடையாது, ரசூல்லா உருவாக்குனது, அபூபக்கர் உருவாக்குனது, உஸ்மான் உருவாக்குனது, உமர் உருவாக்குன மிகப்பெரிய தேசத்தை ஆட்சி செய்கிற ஒரு 20 வயசு பையன் அதை தூக்கி எறிஞ்சிட்டார். நான் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆட்சி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சொல்லி தூக்கி போட்டு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனவர் மரணித்து விட்டார் என்ற செய்தி பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் தான் புதிதாக ஆட்சியாளர் என்ற பொறுப்பில் வருவோர் அப்துல்லா இப்னு சுபைர். ஏன்னா பெரிய படை பலங்கள் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா அப்துல்லா இப்னு சுபைருக்கு. அவருக்கு ஒரு தனி கிரேட் இருக்குது. ரசூல்லாவுடைய காலத்தில் மன மகிழ்ச்சியாக பிறந்தவர் அப்துல்லா. அதே நேரத்தில் நபிகளார் காலத்தில் சிறு பிராயத்திலேயே ரசூல்லாவிடத்தில் பையத்து செய்தவர் அப்துல்லா. நபிகளார் இடத்திலிருந்து பல அந்தஸ்தை பெற்றவர் அப்துல்லா. இவர் தந்தை சுபைர் சொர்க்கவாசி, இவர் பாட்டனார் அபூபக்கர் சொர்க்கவாசி. எல்லா வகையிலும் இவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டுதான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சியாளர் என்ற இடத்தில் மக்கா தேசத்தில் அவர்கள் வருகிறார்கள். மக்காவை சுற்றி இருக்கிற ஹிஜாஸ் பகுதி, மக்காவை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்கும் இவர் தான் ஆட்சியாளர். இதுக்கு இடையில நடந்த இன்னொரு மிக முக்கிய வரலாற்று சம்பவத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். என்ன காரியம் அப்படின்னா, முஆவியா பையன் யஸீத்னு ஒருத்தர் வந்தார்ல, ரெண்டாவது ஆட்சியாளர். அலிக்கு அப்புறம் முஆவியாக்கு அப்புறம் யஸீத்னு வந்தார். இந்த யஸீதுக்கும் அப்துல்லா இப்னு சுபைருக்கும் ஆகல சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, இவர் பையத்து பண்ண மாட்டேங்கிறார் அப்துல்லா. அவர் நீ பையத்து பண்றியே இல்லை, ஏன்னா இவங்க பக்கத்துல பெரிய கூட்டம். அப்துல்லா மட்டும் பையத்து பண்ணிட்டா ஒரு கூட்டமே நமக்கு சரண்டர் ஆயிரும். நம்ம வந்து சின்ன சின்ன ஆட்களை உடைக்க வேண்டாமே, பெரிய தலையை பிடிச்சிட்டா எல்லா ஆட்களும் கூட வந்துருவாங்க. அதை உணர்ந்து கொண்டு யஸீத் என்ன பண்றாருன்னா, நீ எனக்கு பையத்து சரியா இல்லையா, இத கேள்வி. அப்துல்லா அவர் சொல்றாரு, நான் பையத்துல உனக்கு பண்ண மாட்டேன், நீ எப்படி ஆட்சிக்கு வந்த, மக்களை கேட்ட வந்த, வாப்பா ஆட்சியாளர் நீ ஆட்சியாளர், இது நியாயமா, இது இஸ்லாமிய மரபுல உள்ளதா, மார்க்கத்தில் உள்ளதா, அதனால நான் உனக்கு பையத்து பண்ண மாட்டேன்னு சொல்லி மக்காவுக்கு குடியேறினார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மக்கா நகரத்திற்குள் போர் தொடுக்க வந்தவர் தான் இந்த யஸீத் இப்னு முஆவியா. இவர் மேல பல குற்றச்சாட்டு இருக்குது. தாபி தான், நல்லவர் தான், ஆனால் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்குரிய பல காரியத்தை செய்தவர், பல ஹராமிய காரியங்கள் எல்லாம் பண்ணியவர் இந்த யஸீத் இப்னு முஆவியா. எந்த மாதிரி காரியம் அப்படின்னா, மக்கா நகரத்திற்குள்ளேயே வாள்களை தூக்கிட்டு போக கூடாது, மக்கா நகரத்திற்குள் ரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாது, மக்கா நகரத்திற்குள் கொலை செய்யப்படக்கூடாது, மக்கா நகரத்துக்குள் பல்வேறு வகையான ஹராமை விட்டு தடுக்கப்பட்ட ஒரு நகரம் அந்த மக்கா நகரம். அந்த மக்கா நகரத்திற்குள் போர் படைகளை அழைத்து கொண்டு வந்து முதலாவதாக மக்காவுக்குள் யுத்தம் தொடுத்த ஒரு நபர் யஸீத் இப்னு முஆவியா. யார் தொடுத்தா? இது ரசூலுல்லாவே தொடுக்கலையே. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு வந்தாங்க, வரும்போது என்ன செஞ்சாங்க, வாள்களை தொங்க விட்டுட்டாங்க. இந்த நகரத்துக்குள்ள அவன் நுழையும் போது வாள்களை தூக்கிட்டு இருக்க கூடாது, வாள்களை கீழே போடுங்கட்டாங்க. வாள்களை தொங்க விட்ட நிலையில் தான் மக்கா நகரத்துக்குள்ள வந்தாங்க. நபிகளார் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய தாடி ஒட்டகத்துடைய திமிழ்ல தொடர அளவுக்கு ரசூலுல்லாஹ் குனிறாங்க. யா அல்லாஹ், இந்த மக்கா எங்களுக்கு கிடைத்தது எங்களால் அல்ல, உன்னாலதான் கிடைச்சது. எங்களுக்கு இந்த மக்காவுக்கு சம்பந்தம் கிடையாது. யாரால கிடைச்சது? நீ தான் எங்களுக்கு இந்த மக்காவை தந்தாயே தவிர நாங்க இந்த மக்காவுக்கு ஒண்ணு செய்யல. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஅதா. அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அவன்தான் தன்னுடைய அடியாருக்கு செய்த வாக்குறுதியை, உதவியை நிறைவேற்றினான். அவனால தான் இந்த மக்கா நமக்கு கிடைத்தது என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பணிவை வெளிப்படுத்தி தான் மக்காக்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனால் இந்த யஸீத் இப்னு முஆவியா என்ன பண்றாருன்னா, அவர் நான் மக்காக்குள்ள நுழையும் பொழுது ஆயுதங்களை தூக்கி கொண்டு பல நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட இடம் காபத்துல்லா பக்கத்தில் வச்சு நடக்கிற காரியம். பல நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாமிய மக்கள், அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் ஆண்கள், முஸ்லிம் பெண்கள் கருவறுக்கப்பட்ட இடம் இதே காபத்துல்லா. நபிகளார் மரணித்து ஏறத்தாழ 60 வருஷம், ரசூலா மௌத்தாய் 50 வருஷம், ரசூலா ஹிஜ்ரி 10 மௌத்தா வராங்க,
இந்த சம்பவம் ஹிஜ்ரி 60 நடக்குது. 50 வருஷத்துக்குள்ள நடக்கிற காரியம். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் சரண்டர் ஆகல. அதே நேரத்தில் அவர்களுக்கு உடன்பட்டு வரல. அவங்க கேட்கறது என்னன்னா, உடன்பட்டு வா, பையத்தினை கொடு, நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். பையத்து கொடுத்தா போதுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவர் கொடுக்கவே மாட்டேங்கிறார். பையத்தெல்லாம் கொடுக்கிற வேலையில கிடையாது. நீ தப்பா வந்திருக்கிற, உனக்கு நான் எப்படி பையத்து கொடுக்க முடியும், உங்க வாப்பா வந்ததே தவறு, நீ எப்படி வரலாம் இப்படி அப்படின்னு சொல்லி சண்டையே. அப்படி சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது அப்துல்லா என்ன பண்றாரு, நேர காபத்துல்லா கொலை போய் விழுந்துட்டார். காபத்துல்லாவில் போய் ஒளிந்து கொள்கிறார் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா ஒளிந்து கொள்கிறாருன்னு இவர்கிட்ட படை இல்லை. அந்த நேரத்தில் கூட படை இருந்தா வேற, தனி நபரா இருக்கிறார். இவர் படையை திரட்டி கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் யஸீத் இப்னு முஆவியா என்ன பண்றாரு, அந்த காலத்தில் இருந்த ஒரு வெப்பன், கற்களை, இந்த கவுட்டை என்று சொல்லி ஒரு பொருளை வச்சு அடிப்பாங்கல்ல, அது மாதிரி அடிக்கிறாங்க. கல்லில் என்னன்னா கொஞ்சம் எரியூட்டப்பட்ட பொருளை கொடுத்து அனுப்புவாங்க. எரி பொருள்லாம் போட்டு அனுப்புவாங்க. மேலே பட்டா அது வெடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட பொருளை கொண்டு அடிக்கிறாங்க. யஸீதும் நல்லவர் தான். ஆனால் அவங்க இலக்கு என்ன, அப்துல்லாவை கொல்லணுங்கிறது இலக்கு. ஆனால் இவங்க அடிக்கிறாங்க. எல்லாரும் அடித்த பொருள் எங்கே போய் விழுதுன்னா காபத்துல்லா மேலே போய் விழுது. காபத்துல்லாவில் பட்டு அதனுடைய திரை சீலை, கருப்பு கலர் திரை சீலை இருக்கு. இப்போ அன்றைக்கு இருந்த அந்த கருப்பு கலர் திரை சீலையில கொழுந்து விட்டு எரியுது. உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து காபத்துல்லா கொளுத்தப்பட்டதே கிடையாது. யஸீதுடைய காலத்தை தான் நடக்கும். இப்படி இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இது ஏதோ ஒரு சாதாரண காரியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சாதாரண காரியம் கிடையாது. காபத்துல்லாக்குள் ஆயுதங்களை தாங்கி உள்ள வரக்கூடாது, புற்களை புடுங்கக்கூடாது, தண்டனை கொடுக்க தகுதி வாய்ந்தவன் கூட உள்ள வச்சு கொடுக்க கூடாது. ஹரம் எல்லை விட்டு வெளியே போய் தான் தண்டனை கொடுக்கணும். இந்த அளவிற்கு புனிதம் பேணப்பட வேண்டிய இடத்துல அதே காபத்துல்லா கொழுந்து விட்டு எரிந்த ஒரு காலம் யஸீத் இப்னு முஆவியாவுடைய காலம். அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் பார்க்கிறார், கண் கலங்கிட்டார். என்னால தான் இந்த காரியம் நடந்துருச்சோ, நான் தான் இந்த காபத்துல்லா கொளுத்தப்பட காரணம் ஆயிட்டோன்னு உடனே சுஜூதில் விழுறார். சுஜூதில் விழுந்து விட்டு இறைவா சொல்லுகிறார், இறைவா, இந்த காரியத்திற்காக என் சமூகத்தை நீ குற்றம் பிடிச்சிடாத. எல்லா காரியம் என்ன சார்ந்தது, என்னுடைய முன்னேற்றி உன் கையில் இருக்குது, என்னையும் நீ தண்டிச்சிடாத யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார் என்ற செய்தியை பார்க்க முடியுது. அதே காரியத்தை தான் அவரும் பண்ணார். யஸீத் இப்னு முஆவியா பார்த்துட்டு அவருக்கு தாங்கல, துடிச்சிட்டார். நம்ம காபாவை எரிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி அவரும் சுஜூதில் விழுகிறார். பிறகு எல்லா மக்களும் அந்த நேரத்தில் ஒன்று சேர்கிறார்கள். பிறகு மீண்டும் பிளவு ஆரம்பிக்குது, பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் யஸீத் இப்னு முஆவியா வந்தாரு. பிறகு முஆவியா இன்னொருத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் மர்வான் இப்னு ஹக்கம், இவர் தான் மிக முக்கிய ஆட்சியாளர்களில் ஒருவர். இந்த ஆட்சியாளர்கள் பட்டியலில் 8வது ஆட்சியாளராக யார் வரா, மர்வான் இப்னு ஹக்கம். இவர் ஆட்சி காலத்தில் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒரு ஆளுநர் ஒருத்தர் வராரு. யாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவர் ஆட்சியாளர் கிடையாது, ஒரு ஆளுநர், ஒரு தேசத்துக்கு ஒரு நகரத்திற்கு பொறுப்பாக சாட்டப்பட்டவர். இந்த மர்வான் இப்னு ஹக்கம் இந்த காபத்துல்லா கொளுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அப்துல்லா இப்னு சுபைர் என்ன பண்றாருன்னா நபி தோழர்கள்லாம் அழைக்கிறார். வேற சில முக்கிய நபி தோழர் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தஃப்சீர்ல தலை சிறந்த ஒருத்தர். இவங்களெல்லாம் கூப்பிட்டு மஷ்வரா பண்றாரு. காபா எரிஞ்சிருச்சு, நம்மளால முடிஞ்சு முழுசா காப்பாற்ற முடியல, பாதி எரிஞ்சு நாசமா போயிடுச்சு. இப்ப காபாவை இடித்து தரைமட்டமாக்கி விட்டு மீண்டும் கட்டலாமா, அல்லது காபாவை அப்படியே விட்டுறலாமா, லைட்டா அப்படியே மேக்கப் மட்டும் பண்ணி பூசி மொழிவி காபாவை ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர் சொல்றாரு, காபாவை இடிக்காதீங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் வழிமுறை கிடையாது. நீங்க காபா எரிக்கப்பட்டது, அதுல மட்டும் இருக்கிற அந்த சின்ன சின்ன செங்கலை நகர்த்தி விட்டு மீண்டும் சரி பண்ணி அதை அப்படியே புதுசு மாதிரி ஆக்கிருங்க, அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இதுல சின்ன குழப்பம் இருக்குது, இடிக்கலாம் என்று என் மனசு தோணுது. நான் போய் ஒரு 3 நாட்கள் இஸ்திகாரா தொழுகை தொழுகிறேன். எத்தனை நாள், ஒரு 3 நாள் இஸ்திகாரா தொழுகிறேன், அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன். என் மனநிலை 3 நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்குதோ அப்படிதான் நடப்பேன். ஏன்னா இப்ப மக்கள் ஆட்சியாளர் இவர் தான், இவர் எடுக்கிறதா முடிவு. நேர போறாரு, வீட்டில் 3 நாட்கள் இஸ்திகாரா தொழுது அல்லாஹ் கிட்ட அழுது துஆ செய்கிறார். எது சரி என்று அல்லாஹ்ட்ட கேட்கிறார். 3 நாள் முடியுது, அவர் மனசுல மாற்றமே வரல. காபாவை இடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறார். வர்றாரு, காபாவை தரைமட்டமாக்குறாரு, மீண்டும் காபாவை கட்டுகிறார். இப்ப இருக்கிற காபா ரசூலுல்லாஹ் கட்டிய காபா கிடையாது, மக்கா காஃபிர்கள் கட்டிய காபா கிடையாது. மீண்டும் காபாவை கட்டுகிறார். அப்ப அவர் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். நான் ஏன் இப்ப காபாவை இடிக்கிறேன் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா கிட்ட ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆயிஷாவே, குறைஷிகள் பலர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கா வெற்றியில் நடக்குது இதெல்லாம். குறைஷிகள் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் இதே காபாவை இடித்து நான் கட்ட நான் ஆசைப்படுகிறேன். ஏன் ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவும் மக்கா காஃபிர் கட்டின காபாவும் ஒண்ணு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா எப்படி இருக்குன்னு கேட்டா 3 பக்கம் சதுரம், ஒரு பக்கம் வட்டம், இப்படிதான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினாங்க, 3 பக்கம் சதுரமா இருக்கும், ஒரு பக்கம் வட்டமா இருக்கும். இதை எப்படி கட்டிட்டாங்க மக்கா காஃபிர்கள், 4 பக்கம் சதுரமாக்கிட்டாங்க. இந்த ஒரு பகுதி மட்டும் அந்த வட்டமா வர வேண்டிய இடத்த அப்படி விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை அந்த நேரத்தில் மக்கா காஃபிர்கள்ட்ட, அதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த இடம் இப்போ இருக்குது, ஹிஜ்ருங்கிற பகுதி இருக்கும். நீங்க காபத்துல்லாக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
4 பக்கம் கட்ட வடிவத்தில் இருக்கும், கோடு போட்ட மாதிரி. ஒரு பகுதியில் மட்டும் லைட்டா அந்த அதாவது என்னன்னா கொஞ்சம் வளைவு பகுதி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த வளைவுக்குள்ள போய் தவாஃப் பண்ணக்கூடாது, தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்படி பண்ணணும்? வளைவி சேர்த்து தான் தவாஃப் பண்ணணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, காபத்துல்லாவுடைய கதவு கீழே இருந்துச்சு இப்ராஹிம் கட்டும்போது, இவங்க மேலே கட்டிட்டாங்க. ஏன் கட்டினாங்க? கீழ் ஜாதியெல்லாம் மேலே வந்துடக்கூடாது, படி ஒன்று வச்சுக்குவாங்க செட்டிங்ஸ். அந்த படியை கொண்டு வந்து வச்சு பெரிய ஆட்கள்லாம் மேலே போவாங்க, மறுபடியும் கீழே இறங்கிட்டு படி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு வழிமுறை இருந்துச்சு மக்கா காஃபிர் காலத்தில். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, நான் இந்த காபாவை மறுபடியும் இடித்து கட்ட நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கதவை மறுபடியும் கீழே கொண்டு வரணும், ஹிஜ்ரையும் சேர்த்து கட்டணும் எனக்கு ஆசை. ஆனால் நான் இப்ப இடிச்சா இதே இஸ்லாத்தை இப்போது ஏற்றுக்கொண்ட பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. பாத்தீங்களா முகமது பாருங்க, தன் தந்தையினுடைய மார்க்கத்தில் இருப்பதாக சொல்லி காபாவை இடிச்சிட்டாரு அப்படின்னு பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயிஷாவே அந்த காபாவை நான் டச் பண்ணாம இருக்கிறேன், தொடாம இருக்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி வருது புகாரில. இந்த செய்தியை மேற்கோள் காட்டி என்ன சொல்றாருன்னா, ரசூலுல்லாவே காபாவை இடிக்க தான் ஆசைப்பட்டாங்க, இடிச்சு கட்ட நபி ஆசைப்பட்டதை போன்று மீண்டும் இடித்து நான் கட்டுகிறேன்னு சொல்லி சூப்பரா கட்டிட்டார், பெர்ஃபெக்டா. இப்ப அந்த காபா இல்ல, அது ஒரு பக்கம். பிறகு என்ன ஆகுதுன்னா, மர்வான் இப்னு ஹக்கம் வராரு. அவர் என்ன பண்றாரு, இவர் கட்டின காபா இருந்தா சரி வராது, மக்கள் இன்னும் அவங்க பக்கம் தான் பையத்து பண்ணுவாங்க. மர்வான் இப்னு ஹக்கமுக்கு அதிகமான ஆட்சி ஆசை, இந்த ஆட்சி கையை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அதனால் மீண்டும் அதே காபாவை இடிச்சு மறுபடியும் கட்டியிருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் எத்தனை வாட்டி இடிக்கப்பட்டிருக்கு இந்த காபா? 2 முறை. ஒன்னு அப்துல்லா இப்னு சுபைருக்கு இடிச்சு கட்டியிருக்கிறாரு, மர்வான் இப்னு ஹக்கம் இடிச்சு கட்டியிருக்கிறாங்க. 2 முறை இடித்து கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் இந்த காபா என்பதை நான் அது பழையபடி ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹிஜ்ரி பகுதியை விடுறாங்க, அதே மாதிரி கதவை மேல தூக்கி வச்சுட்டாங்க. இப்ப கதவு எங்க இருக்குது? காபால மேலதான் இருக்கும், கீழே இருக்காது. ஏன் அப்படின்னா இது இருக்கக்கூடாது, நபி எப்படி வச்சாங்க அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி கதவை மீண்டும் மேல வச்சு இந்த காபா கட்டப்படுகிறது. இவ்வளவு நேரம் நடந்துருச்சா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு மர்வான் இப்னு ஹக்கம் சொல்றாரு, நீங்க அப்துல்லாவை கொன்னுருங்கன்ட்டார். மர்வான் இப்னு ஹக்கம் மக்கா மதீனா அதனுடைய சுற்றுப்பட்ட வட்டார பகுதியில் அவர் தான் ஆளுநராக இருக்கிறார். மர்வான் இப்னு ஹக்கம் சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு சுபைரை கொன்னுருங்க. அப்ப அங்கிருந்து அழைப்பு வருது, 2 பேருக்கு மத்தியில் போர் தொடுக்கிற நேரம், இறுதி கட்ட நேரம். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்துல்லா இப்னு சுபைர் தன் தாயை போய் சந்திக்க போறாங்க. இவருக்கு ஏறத்தாழ அப்ப வயசு 70 அடைஞ்சிட்டார். இவருக்கு யாருக்கு? அப்துல்லா இப்னு சுபைருக்கு 70 வயது. தாயாருக்கு எத்தனை வயசு அந்த நேரத்தில்? இது பிறகு நடக்குது. தாயாருக்கு அந்த நேரத்தில் 100 வயது. பார்வை இழந்த அஸ்மா பின்த் அபிபக்கர் ரதியல்லாஹு அன்ஹா 100 வயது மூதாட்டி. அந்த பெண்ணை போய் சந்திக்கிறாங்க அப்துல்லா இப்னு சுபைர். சந்திச்சு கேட்கிறாங்க, என் தாயே, இன்னைக்கு ஒரு போர்க்களம் நடக்க போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த போர்க்களத்தில் நான் போனா திரும்பி வர மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோணுது, ஒவ்வொருத்தருக்கு உண்டான உள் உணர்வு சூழ்நிலைகள்லாம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அந்த அடிப்படையில் அப்துல்லா இப்னு சுபைர் சொல்கிறார், இப்போது போர் நடக்க போகிறது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் எனக்கும் ஆன போர். இந்த யுத்தத்தில் ஒருவேளை நான் கொல்லப்படலாம் என்று நினைக்கிறேன். நான் எனக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு சஜஸ்ட் கேட்கிறேன், ஒரு கருத்து. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, என் ஐடியா என்ன நான் பின்னாடி சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மூதாட்டி தன் மகனுடைய முகத்தை தடவி கொடுத்துட்டு சொல்றாங்க, மகனே, இதுவரை நீ போர் தொடுத்தது துன்யாவுக்காக என்று இருந்தால், துன்யால ஆட்சியை பிடிக்கணும், சொத்து பிடிக்கணும், செல்வத்தை எடுக்கணும், இதுதான் ஆசை என்று இருந்தால், இதற்காகத்தான் உன் தோழர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தால், காபத்துல்லாக்குள்ள கருவறுக்கப்பட்டாங்களே உன் தோழர்கள், அவர்களெல்லாம் கொல்லப்பட்டது துன்யாவுக்காக என்று இருந்தால், உன்ன மாதிரி கெட்ட பையனை நான் பார்த்தது கிடையாது அப்படிங்கிறாங்க. தாய் பேசுற வார்த்தை, துன்யாவுக்காகத்தான் நீ சண்டையிட்டாய் என்றால், துன்யாவுக்காகத்தான் மாவியாவோடு, மாவியா மகன் யசீதோடு, யசீதுடைய மகன் மாவியாவோடு, பிறகு ஆட்சியாளர் அந்த மர்வான் இப்னு ஹக்கமோடு நீ சண்டையிட்டதெல்லாம் துன்யாவுக்கு என்று இருந்தால், உன்ன மாதிரி கெட்டவனை நான் உலகத்தில் சந்தித்ததில்லை. அதே நேரத்தில் நீ இவ்வளவும் செய்தது நல்ல காரியம், இது ஹக்கு, நாம சத்தியத்தில் இருக்கிறோம், இது உண்மை என்பதற்காகத்தான் நீ சண்டையிடுகிறாய் என்றால், தொடர்ந்து போ, நிக்காத, மௌத்து வரப்போ, மௌத்து வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ விட்டுவிடக்கூடாது, இந்த பாதையில் நீ தொடர்ச்சியாக பயணப்படு என்று தன் மகனுக்கு ஒரு தாய் செய்யற அறிவுரை பாருங்க. இறுதி உபதேசம். தாய் மூதாட்டியா இருக்கிறாங்க, கண்ணு தெரியல, கணவர் இல்ல, வாப்பா இல்ல, யாருமே இல்ல. இப்ப அவ சப்போர்ட்டுக்கு யார் இருக்கிறா? மகனை விட்ட வேற ஆள் கிடையாது. மகனுக்கு சொல்கிறார்கள், இந்த போர்க்களத்தை தொடர்ச்சியா செய், நீ சத்தியத்தில் இருக்கிறங்கிறது உண்மையா இருந்தா, உன் தோழர்கள் கொல்லப்பட்டது சத்தியம் என்பதற்காக இருந்தால், தொடர்ச்சியாக இந்த போர்க்களத்துக்கு போ, விட்டுறாத, யாரையுமே விட்டுறாத, தொடர்ச்சியாக இந்த போர்க்களத்திற்கு செல் என்று அறிவுரை கொடுக்கிறாங்க. கொடுக்கும்போது அந்த தாயார் சொல்றாங்க, ஒருவேளை நீ சத்தியத்திலும் இருக்கிறாய், போர் தொடுக்க விருப்பம் இல்லை, நான் சத்தியத்தை தான் இருக்கிறேன், ஆனா போர் தொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஒன்ன மாதிரி கோலை யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ உன்னுடைய தோழர்கள் எல்லாம் இழுச்சவாங்க, நீ மட்டும் புத்திசாலி அப்படியா? அவங்க கொல்லப்பட்டாங்க, நீ மட்டும் உயிருக்கு பயந்து சரண்டர் ஆவன்னு நினைக்கிறியா? இப்படி நீ செய்யாத, நீ கோழையாக மாறிவிடுவாய் என்று சொல்லி தாய் அறிவுரை கொடுக்கிறாங்க. அப்போ தடவி கொண்டே இருக்கும் போது நெஞ்ச தடவுறாங்க, நெஞ்சில கவச ஆடை இருக்கு,
போர் வீரர்னு கவச ஆடை போட்டிருப்பாங்கல்ல, கவச ஆடையை தடவிட்டு சொல்றாங்க, என்ன அப்துல்லாவே கவச ஆடை போட்டிருக்க பொழுக்க, ஷஹீதை விரும்பக்கூடிய யாரும் கவச ஆடை போட மாட்டாங்க. நீ எதை விரும்புற? நீ அல்லாவுக்காக கொல்லப்படத்தான் ஆசைப்படுறன்னு எதுக்கு ஷஹீதை விரும்புற? அவர் கண்ணீர் வடிக்கிறார். தன் தாய் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரும் தான் எதிர்பார்த்தார். அதே மாதிரி வார்த்தை வந்துச்சு. ஏன்னா பெண்கள் பழகி நடந்துருவாங்கல்ல, கடைசி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, எப்பா என்னவோ நாளுக்கு நல்ல காரியம் நடந்துச்சு, கெட்ட காரியம் நடந்துச்சு, இருக்கட்டும், அல்லான்னு தொழுதுட்டு இங்கேயே கூட இரு, நம்ம கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டு சாவுவோம், இப்படி எதிர்பார்த்து வந்தாங்க. வார்த்தை அவர் எதிர்பார்க்கிறதுக்கு மாற்றமாக வந்த உடனே அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் சொன்னார்கள், என் தாயே, இதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். இதை என் உள்ளத்தில் இருந்துச்சு. போர் தொடுக்கத்தான் போறேன், உங்கள் கருத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள நான் வந்தேன் என்று சொல்லி தாய்க்கு முத்தம் கொடுக்க போறாங்க. கையில வாள் இருந்துச்சு, வாளை தூக்கி உரையில போட போறாங்க. கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுக்க முடியாதுல்ல, உரையில போட போறாங்க. சத்தத்தை கேட்டுட்டு சொல்றாங்க, என்ன அப்துல்லாவை வாளை தூக்கி உரையில வைக்கிற பொழுக்க, எனக்காக மட்டுமில்லை யாருக்காகவும் இனி உன் வாள் உரைக்குள்ள இருக்க கூடாது, வெளியேடு, நீ போர்க்களத்தை தொடங்கு, அல்லாஹ் உன் கூட இருக்கிறான் என்று சொல்லி அனுப்புறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த போர்க்களத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்டது மட்டுமல்ல, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்கிறார் என்றால், அவர் ஜனாசாவை தூக்கிட்டு வந்து கழுமரத்துல சிலுவையில் அரைச்ச மாதிரி கெட்டி தொங்க விட்டாச்சு ஜனாசாவை. அப்துல்லா இப்னு உமர் வராரு, உமருடைய மகன், தலை சிறந்த நபித்தோழர். அவர் பார்த்துட்டு சொல்றாரு, அப்துல்லாவே நான் உன்னை தடுத்தனை கேட்டியா? நீ ஜனாசாவை பார்த்து பேசுகிறார், அப்துல்லாவே உன்னை நான் தடுத்தனே, இந்த ஹஜ்ஜாஜுக்கு எதிராக மர்வானுக்கு எதிராக நீ எந்த ஒரு கலகத்தை நீ செய்யாத என்று சொன்னனே, இது மாதிரி நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, நான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சேன், நீ கேட்டியா? உன்ன மாதிரி நல்ல பிள்ளையை நான் பார்த்தது கிடையாதுங்கிறார். எப்படி? அப்துல்லா இப்னு சுபைரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்துல்லாவே உன்னை போன்ற ஒரு நல்ல மகனை, நல்ல பையனை, நல்ல ஒரு ஆண் மகனை நான் உலகத்தில் சந்தித்ததில்லை. நீ தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுத நபர், நீ உபரியான நோன்புகளை விடாமல் நோற்ற நபர், நீ அதிகமாக உறவுகளை பேணிய நபர், நீ உன்னை போன்ற ஒரு நல்ல பிள்ளையை நான் உலகத்தில் சந்தித்ததில்லை. உன்னை இந்த சமூகம் கெட்டதுன்னு சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகம் கெட்டவர்கள் என்று அர்த்தம். உன்னை இந்த சமூகம் கெட்டவன்னு சொல்றாங்கன்னு வைங்க, இந்த சமூகமே கெட்டது, அதுதான் உன்னை. உன்னை யாருமே உன்னை கெட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ இப்ப மௌத்தாயிட்டு என்று வருத்தப்பட்டு பேசுகிறார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய அந்த கடைசி கட்ட நேரத்தை பார்க்க முடியுது. கடைசியாக அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்தில் ஏறி வராங்க. குருட்டு பெண், பார்வை இல்லாத பெண், ஒட்டகத்தில் ஏறி தன் மகனுடைய ஜனாசாவை காலை பிடிக்கிறாங்க. தொங்கிக்கிட்டு இருக்கிற ஜனாசாவை பிடித்து கொண்டு பேசுகிறார்கள், அப்துல்லாவே நீ சிறந்த நோன்பாளி, சிறந்த தொழுகையாளி, மிகச்சிறந்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளில் தலை சிறந்த பிள்ளை நீ தான். நான் இது வரைக்கும் உலகத்தில் இப்படி ஒரு பிள்ளையை பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஒரு பிள்ளை நீ அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பக்கத்தில் நிற்கிறது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தெரியல. பக்கத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நின்று பேசுகிறான். தாயே அப்படிங்கிறான். சொன்ன உடனே அஸ்மா சொல்றாங்க, வாய மூடு, உனக்கு நான் அம்மா கிடையாது, இறந்து போயிருக்கான இவனுக்கு தான் நான் அம்மா, உனக்கெல்லாம் நான் அம்மா கிடையாது அப்படிங்கிறாங்க. சபையிலிருந்து ஜனாசா கொண்டு போய் தானே குளிப்பாட்டி தன்னுடைய அடிமையோடு தன்னுடைய பணிப்பெண்களோடு குளிப்பாட்டி ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு தொழுது விட்டு அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த அம்மாவை கூட்டுவாங்க. இவன் அந்த தாய்க்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் கரெக்டாக கொடுத்தான் ஒரு நேரம். பிறகு மரியாதை மாத்தினான். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்கிறான், அஸ்மாவை அழைச்சிட்டு வாங்க ஆள் அனுப்புறான். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிமுடைய 2545வது நபிமொழி. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஆள் அனுப்பி விடுறான், நீங்கள் என்னுடைய சபைக்கு வரணும் வாங்க அப்படின்னு. அப்போ அஸ்மா பின்த் அபீ பக்கர் ஒரு 100 வயதை அடைந்த ஒரு மூதாட்டி, கண் தெரியாதவர். அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் வர முடியாதுன்னு போய் சொல்லிரு ஹஜ்ஜாஜ் கிட்ட. ஹஜ்ஜாஜ் அடுத்து அவனுடைய அந்த ஈகோ புத்தியில பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, நான் கூப்பிட்டு ஒரு வயதான ஒரு மூதாட்டி, கண் தெரியாத ஒரு பெண் நான் கூப்பிட்டு வரலையா, எப்படி வராம இருக்கலாம்? அந்த பெண்ணுக்கிட்ட போய் சொல்லுங்க, சடைமுடியை பிடித்து இழுத்து வரக்கூடிய ஒரு ஆணை நான் அனுப்பட்டுமான்னு கேளுங்க. எவ்வளவு சாதாரண வார்த்தை இல்ல. அஸ்மா சாதாரண பெண்ணாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத்தை செய்து போர்க்களம் முதற்கொண்டு கலந்து கொள்கிற அளவிற்கு சூழ்நிலை படைத்த ஒரு பெண்மணி, மிகச்சிறந்த தியாக பெண்மணி, ஒரு வீர பெண்மணி, அபூபக்கருடைய மகள், நபிகளாருடைய மனைவியின் சகோதரி, எவ்வளவு பெரிய அளவில் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கிரேடில் இருந்த பெண். அந்த பெண்ணை பார்த்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு ஆளுநர் சொல்கிறான், நீயா வரியா, உன் சடைமுடியை பிடித்து இழுத்து வருகிற ஆணை நான் அனுப்பவான். இந்த பெண்மணி கிட்ட தகவல் வந்தோன்னு சொல்றாங்க, நான் வரதா இல்ல, ஏதோ சடமுடியை பிடிச்சி இழுக்கிற ஆம்பளை ஒருத்தர் இருக்கிற, நீ அவனை வர சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பிறகு பார்க்கறான், அவனுக்கு பொறுமை தாங்கல, செருப்பு எடுத்து போட்டு நேர வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் நடந்த அந்த காரியம், அந்த முஸ்லிமுடைய செய்தி நடக்குது. அவன் போய் உட்கார்ந்து கொண்டு சொல்கிறான், அல்லாஹ்வுடைய எதிரியை நான் என்ன செஞ்சேன்னு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அஸ்மாவை பார்த்து கேட்கிறான். யாரை பத்தி? அப்துல்லா இப்னு சுபைரை கொன்னுட்டு தாயார்கிட்ட வந்து சொல்றான்,
அல்லாஹ்வுடைய எதிரியை நான் என்ன செஞ்சேன்னு அஸ்மாவே நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேலியாக கிண்டலாக பேசுகிறான். அதை பார்த்த உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நீதான் என்னை ராத்து நிதாக்கைன் என்று சொல்லி என் மகனை கிண்டல் அடிச்சு கொன்னியாமே, அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது எப்படி அந்த அப்துல்லா இப்னு சுபைரை கொல்லும் போது ராத்து நிதாக்கைனுடைய மகன் என்று கிண்டல் அடிச்சு கொண்டிருக்கிறார் இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அதனால அவங்க சொல்றாங்க, ராத்து நிதாக்கைன் என்று சொன்னது நீதானா? ஆமா, நான் தான் தாத்து நிதாக்கைன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நபிகளாரும் என் தந்தையும் ஹிஜ்ரத் பயணம் செல்லும் பொழுது எல்லா பெண்களும் தன்னுடைய இடுப்பில் கற்றுவதற்கு ஒரு கச்சையை வைத்திருந்தார்கள். நான் அந்த கச்சையை ரெண்டாக கிழித்து ஒன்றை என் இடுப்பிற்கும் மற்றொன்றை உணவை கட்டி கொடுப்பதற்கான முடிச்சுகள் போடுகிற கயிறாக நான் மாற்றி கொடுத்தேன். நான் தான் தாத்து நிதாக்கைன் என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பார்த்து அந்த நபி தோழியர் சொல்லுகிறார்கள், நீ என்னுடைய மகனுடைய உலகத்தை அழித்து விட்டாய். என் மகன் நாளை மறுமையில் உன்னுடைய ஆகிரத்தை அழிப்பான், நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. உண்மைதானே? உலகத்துல ஒருத்தனுக்கு எதிராக ஒரு சின்ன தீங்கு செய்து விட்டால் கூட ரப்பு கிட்ட மாட்டிடுவோம். அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்னு பாவத்தை தூக்கி அந்த நல்லடியாரின் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுப்பாங்க, இல்ல கெட்டடியார் நன்மையை தூக்கி கொடுப்பாங்க. ஒரு அடியாரே நீ கொண்டிருக்கிற, ஒரு நல்ல பிள்ளையை நீ கொண்டிருக்கிற, என் மகனின் துன்யாவை நீ அழிச்சிட்ட, என் மகன் நாளை மறுமையில் உன் ஆகிரத்தின் மீது கை வைப்பான், கண்டிப்பாக வைப்பான் அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. செய்தது தவறுங்கிறது ஹஜ்ஜாஜுக்கு தெரியுது. எழுந்து போறான். போகும்போது ஹஜ்ஜாஜை அழைத்து அஸ்மா அவங்க சொல்றாங்க, ஹஜ்ஜாஜே, நபிகளார் சொன்னார்கள், சகீஃப் கோத்திரத்தாலிருந்து 2 பேர் வருவாங்க. ஒருவன் பொய்யன், ஒருவன் கொலைகாரன். நாங்க பொய்யன் அன்னைக்கே பார்த்துட்டோம், கொலைகாரன் வேற யாரும் கிடையாது, நீ தாங்கிறாங்க. ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக, ஒரு ஆளுநருக்கு எதிராக, தன் மகனை கொன்று கழுமரத்திலே ஏற்றிய ஒரு கொடியவனுக்கு எதிராக அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு தூரம் கர்ஜனை செய்கிறார்கள் என்ற செய்தியை வரலாறுகளில் பார்க்க முடியுது. அப்ப அந்த அளவிற்கு ஒரு வழிபாடுகளில் மூழ்கிய ஒரு பிள்ளையாகத்தான் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. கூடுதலாக இன்னொரு செய்தி பாருங்க, இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் மௌத்து, அப்துல்லா இப்னு சுபைரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம். ஏனென்றால் அஸ்மாவுடைய மகன் தான் அப்துல்லா, ஆயிஷாவுக்கு பிள்ளை இல்லை. ஆயிஷாவுக்கு பிள்ளை இல்லைங்கிறனால அப்துல்லா மீது அதிக கருணை யாருக்கு உண்டு? ஆயிஷாக்கு. அக்கா பிள்ளை, நமக்கு பிள்ளை இல்லை, அதனால அக்கா பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை போன்று வளர்த்தார்கள் ஆயிஷா. ஆயிஷாவுக்கு இன்னொரு பட்ட பேர் அதாவது உம்மு அப்துல்லான்னு ஒரு பேர் உண்டு. ஆயிஷாவுக்கு உம்முல் முஃமினீன் ஒரு பேர் உண்டு இல்ல, அதே மாதிரி ஆயிஷாவுக்கு இன்னொரு பேர் என்ன? உம்மு அப்துல்லா. அப்துல்லாவுடைய உம்மானே கூப்பிடுவாங்க, அஸ்மாவை கூட கூப்பிட மாட்டாங்க. யாரை கூப்பிடுவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேசம், 2 பேருக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாச பிணைப்பு உண்டு, சாச்சிக்கும் அக்கா பிள்ளைக்கும். அப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது சஹி புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க? தன் பொறுப்புல இருக்கிற ஒரு அறை, ஒரு வீட்டை வந்து விற்கிறாங்க. விற்கிற செய்தியை கேட்ட உடனே அப்துல்லா அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறார். அப்படி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் சிறிய தாயார் அந்த வீட்டை விற்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க. இந்த செய்தியை வந்து கேட்டவன ஆயிஷாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஒரு சின்ன பையனா இருக்கிறவன் அவன் என்ன எடுத்து கேட்கிறானே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனிமேல் அப்துல்லாவிடத்தில் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாகவே ரோஷ குணம் அதிகம் உள்ளவங்க, கணவன்ட்ட மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே அந்த ரோஷ குணத்தோட பழகிற ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப நாம ஒரு காரியம் பண்றோம், சரியா தப்பான்னு என்கிட்ட வந்து கேட்கணும். அவன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி செய்யக்கூடாதுங்கிறான். நான் அப்துல்லாவோடு இனிமேல் பேச மாட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படிங்கிறாங்க. இந்த அப்துல்லாவுக்கு உள்ளம் தாங்கல, என்னுடைய சிறிய தாயார் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. இவங்களுக்கு பெரிய கஷ்டமா, என்ன சோறா கொடுக்குறாங்க, யாரும் கிடையாது, அவங்க தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா தனியா வாழ்றாங்க, அப்துல்லா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பாருங்க, நம்ம கூட நம்மள குடும்பத்தார்கள் ஒரு இரத்த பந்தத்தில் உள்ளவர்கள் பலர் நட்பு உறவு உடைச்சிருப்பாங்க, உறவு பந்தத்தை உடைச்சிருப்பாங்க. நாம என்ன நினைப்போம்? உடைச்சா உடைச்சிட்டு போ, ஹிக்கெடு கெட்டு போ, எனக்கு என்ன, நான் எப்படி வாழ்ந்துருவேன், இப்படி ஒரு நம்பிக்கை. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய என்ன முழுக்க என்ன இருக்குன்னா, என்னுடைய சாச்சி, என்னுடைய சிறிய தாயார் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்களே. ஒவ்வொரு முறை தன் சிறிய தாயார்ட்ட போய் கெஞ்சுறாங்க, ஆயிஷாவே என்கிட்ட வந்து பேசுங்களேன், பேச மாட்டேன்னு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள பேசவே முடியாது, வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. ஒவ்வொரு முஹாஜிரையா அழைச்சு சொல்றாரு, எனக்காக என் சிறிய தாயார்ட்ட போய் நீங்க பரிந்து பேச மாட்டீங்களா, எங்க சின்னம்மா என்கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க, எந்த முஹாஜிரும் வரமாட்டேன்ட்டாங்க, நீமா ஆயிஷா கூட எல்லாம் பேச முடியாதுமா, நீங்க வேற ஆளை பாருங்கன்ட்டாங்க. கடைசியாக 2 நபித்தோழர்களை அழைத்து கொண்டு அந்த 2 நபித்தோழர் கூப்பிடுறாங்க, என்னோடு என் சிறிய தாயார் பேச மாட்டேன்ட்டாங்க, நீங்களா சமாதானம் ஏற்படுத்துங்களேன், சரி வாங்க போய் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. 2 நபித்தோழர்கள் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, 3 பேர் நிக்கிறாங்க. ஆயிஷா கிட்ட அனுமதி கேட்கிறாங்க, ஆயிஷாவே நாங்க உள்ள வரலாமா? தாராளம் உள்ள வாங்க, சலாத்துக்கு பதில் சொல்லி உள்ள வாங்கங்கிறாங்க. உள்ள வரும்போது 3 பேர் வராங்க. அப்துல்லா இப்னு சுபைர் மட்டும் திரைக்கு அந்த பக்கம், ஏன்னா இவங்க சாச்சி, மகரமான உறவு, இவங்க திரைக்கு அந்த பக்கம் போய் ஆயிஷா கிட்ட விழுந்து கேட்கிறாங்க, காலில் விழுந்து இல்லை, அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க, ஆயிஷாவே பேசிடுங்க பேசிடுங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, பேசவே முடியாதுங்கிறதுல விடாப்புடியா இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுது கொண்டே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த 2 பேர் திரைக்கு வெளியே இருந்தவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, 3 நாட்களுக்கு மேல் ஒரு உறவோடு நீங்கள் உறவை துண்டித்து வாழக்கூடாது என்று. வாங்க சொல்லி முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ஏற்பட்ட அந்த பிளவின் காரணமாக பிறகு பரிந்துரையாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த பரிந்துரையாளர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷாவே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் 3 நாட்களுக்கு மேல் எந்த உறவோடும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியதில்லை. உங்கள் சகோதரி மகனிடத்தில் நீங்கள் பேசுங்கள்ங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசாமல் இருக்கிறதுக்கான காரணம், நான் சத்தியம் பண்ணிட்டேன், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டேன், அது ஒருவேளை மீறிட்டா நான் அல்லாஹ் என்னை குற்றம் பிடிச்சிருவானோ நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. பிறகு சத்தியத்தை அவர்கள் மீறி தன்னுடைய சகோதரி மகனிடத்தில் மீண்டும் நல்ல முறையில் பேசுகிறார்கள். அந்த சத்தியத்தை மீறியதற்காக வேண்டி ஏறத்தாழ ஒரு 40 அடிமைகளை பிறகு பிற்காலத்தில் அவங்க விடுதலை செய்ததாக நம்ம செய்திகள் பார்க்க முடியுது. அதை நினைச்சு பிறகும் அழுது கொண்டு தன் வாழ்க்கையில பெரும்பகுதி நேரம் அந்த சத்தியத்தை நினைச்சு அழுதாங்க. இது ஆயிஷாவுடைய வரலாற்று செய்தியில் ஒரு பக்கம். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைரை நீங்க பாருங்க, எல்லா வகையான நற்காரியங்களிலும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருந்தால் கூட என்னிடத்தில் என் சிறிய தாயார் பேசலைங்கிறத அவருடைய மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எங்க சின்னம்மா பேசல, அது அல்லாஹ் கிட்ட ஒரு குற்றச்சாட்டை மாறிடலாம். நேசமிக்க என்னுடைய தாயார் என்கிட்ட பேசலையேங்கிறதுக்காண்டி கெஞ்சி கதறி கடைசியில் அடம்பிடிச்சு ஒரு வழியை பேசிட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு உறவை பேணக்கூடிய ஒரு இடத்தில், உபரியான நோன்புகளை அதிகம் நோக்கக்கூடிய இடத்தில், குறிப்பாக தஹஜ்ஜத் வேளையில எழுந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு பிள்ளையாக, ஒரு சிறந்த நபி தோழராக இருந்தார்கள். வீரத்தில் எடுத்துக்கொண்டாலும், வழிபாட்டில் எடுத்துக்கொண்டாலும், உறவை பேணக்கூடியது எடுத்துக்கொண்டாலும், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சியாளனாகவே இருந்தாலும் சரி, தவறு என்றால் என் பக்கத்தில் யாரும் இல்லை என்றாலும் சரி, அந்த தவறை எதிர்த்து நிற்பதில் நான் முக்கியமான ஒரு இடத்தில் இருப்பேன் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு முழுமையாக வெளிப்படுத்தியவர் இந்த நபித்தோழர் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா அலிக்கு எதிராக போர் நடந்துச்சு. யாருக்கும் ஜமல் யுத்தம் என்ற பேர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அலிக்கும் மத்தியில். அதில் அலியினுடைய படைக்கு எதிராக ஆயிஷா படையில் முக்கியமான இடத்தில் இருந்தவர் இந்த அப்துல்லா இப்னு சுபைர். எதுக்காக? தன் தாய்க்காக இல்லை, அல்லது அலியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இல்லை, உஸ்மானை கொன்றவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு தலை சிறந்த நபித்தோழர், சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவர். அந்த நபித்தோழருக்கு எதிராக கூட ஆயுதம் தாங்கி போரிட துணிந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடியுது. அப்ப இவங்களை பொறுத்தவரைக்கும் அடிப்படை ஒண்ணுதான், எதிரில் நிற்கிறது நல்லவனா கெட்டவனாங்கிறது விஷயம் கிடையாது. நான் போராடுறது நல்லதுக்கா கெட்டதுக்கா,
நல்லதுக்காகத்தான் என்றால் நான் என் போராட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எதிரில் நிற்கிற ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப முக்கியஸ்தர், அது அடிப்படை கிடையாது. சூழ்நிலை எதுக்காக, இந்த போர் எதற்காக? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் கண்டிப்பாக நாங்கள் சத்தியத்திற்காக போராடுவோம் என்ற மனநிலையில் கடைசி கட்ட காலம் வரை வாழ்ந்து ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெற்ற நிலையில் இந்த உலகத்தை விட்டு மரணித்தவர் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய பிறப்பும் ஒரு அதிசயம்தான், இவர்கள் மரணமும் ஒரு அதிசயம்தான். வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சுவடுகள், வாழ்க்கையில் ஒவ்வொரு வார்த்தைகளுமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு வரலாற்று சுவடு மிக்க ஒரு வார்த்தைகளை, வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு மரணித்தவர்கள் அப்துல்லா இப்னு சுபைர். இது மாதிரியான வரலாறுகளை பிள்ளைகளுக்கு அதிகமாக நினைவுபடுத்தி பிள்ளைகளை கோழைகளாக மாற்றாமல் உண்மையான வீரர்களாக, நெஞ்செழுத்தம் உள்ளவர்களாக, மக்கள் மத்தியிலே சமூகத்திலே அடையாளம் காட்டக்கூடிய நன்மக்களாக நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் வேறு ஒரு நபி தோழர் அல்லது தாபியினுடைய வரலாற்று செய்தி குறித்து தெரிந்து கொள்வோம். நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நடைபெறாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறோம். வேற ஒரு இடத்துல ப்ரோக்ராம் போக வேண்டிய இருக்கிறனால நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை தீனியாத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பல்சுவை நிகழ்ச்சி, மார்க்க சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும், அதே நேரத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, மார்க்கம் குறித்த உரைகள் பரிசளிப்பு என்று எல்லா வகையான நிகழ்ச்சியும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதர சகோதரிகளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். புரியல? இன்ஷா அல்லாஹ் அதுலேயும் நம்ம மதரசாவினுடைய ஆசிரியர்கள் எல்லோருடைய பேச்சுக்களும் இருக்கு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க